கசாப்பு கடைக்காரர் ஆடு ஒன்றை வாங்க விரும்பினார். தன் இருசக்கர வாகனத்தில் சற்று தொலைவில் உள்ள கிராம சந்தைக்கு சென்ற அவர் தனக்கு தேவையான இன்னும் பலவிதமான பொருட்களையும் வாங்கினார். பொருட்களால் இருசக்கர வாகனம் நிறைந்தது. இறுதியாக ஆடு ஒன்றையும் வாங்கினார். ஆட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் இடமில்லாததால் ஒரு பெரிய புல்லுக்கட்டை இருசக்கர வாகனத்தில் பின் விளிம்பில் கட்டினார். கசாப்பு கடைக்காரரின் இருசக்கர வாகனம் அவரின் கடை நோக்கி புறப்பட்டது. யாரை பின்தொடர்கிறோம், எங்கு செல்கிறோம் என்ற அறிவு சற்றும் இன்றி மரணத்தை நோக்கி மகிழ்ச்சியாக புல்லுக்கட்டை தொடர்ந்தது ஆட்டுக்குட்டி. ஆம், சமூக வலைதளங்களில் பலவற்றையும் தொடர்வதில் நாமும் புல்லுக்கட்டை தொடரும் ஆட்டுக்குட்டிகளைப் போல இருக்கிறதை பார்க்க முடிகிறது. நாம் யாரை பின்பற்றுகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். எதை பின்பற்றி போகிறோம் என்பது மிக மிக முக்கியம். சில நேரங்களில் பார்ப்பதற்கு இனிமையாக இருக்கும், அது மரணத்தை நோக்கி இந்த ஆடு சென்றது போல இருக்கும். வேதத்திலே பிலிப்பியர் 3 அதிகாரம் 17-18 வசனங்கள் சொல்கிறது, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகிர்ந்து உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். ஆம், நாம் இன்று கிறிஸ்துவை நோக்கி நாம் செல்கிறவர்களாக இருப்போம். அதை விட்டு வழி மாற்றுவதற்கு அநேக காரியங்கள், ஆசையை தூண்டுகிற, இச்சையை தூண்டுகிற காரியங்கள் உண்டு. அது கடைசியில் நித்திய மரணத்தில் போய் முடிகிறதை நாம் அறிவோம். இன்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், எதை பின்பற்றுகிறோம், யாரை பின்பற்றுகிறோம், நாம் பின்பற்றுகிறதன் விளைவு என்ன என்பதை உணர்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.